இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அற்புத ஆரோக்கிய மழை தாயின் அன்பு பக்தர்களே, இன்று தாயாம் திரு அவை கார்மேல் மலை அன்னையை நினைவு கூறுகிறது. இந்த கார்மேல் மலை பழைய ஏற்பாட்டிலே முக்கிய இடம் பெற்றிருப்பதை நாம் காண்கிறோம். குறிப்பாக பாகால் தெய்வத்தை வழிபட்டு இஸ்ராயேல் மக்களையும் வலியுறுத்தி அந்த பாகால் தான் உண்மை கடவுள் என்று அங்கே மக்களை மிகவும் சித்திரவதை செய்து வழிபடும்படி தூண்டி கொண்டிருந்த சூழல். அப்பொழுது எலியா இறைவாக்கினர் அங்கே வருகிறார். அவர் சவால் விடுகிறார். உண்மை கடவுளை நான் நிரூபிக்கிறேன், நீங்களும் உங்கள் பாகால் தெய்வத்தை கூவி அழையுங்கள், யார் உண்மை கடவுள் என்று காண்போம் என்று சவால் விட்டு அங்கே அந்த பாகால் தெய்வத்தினுடைய பல்வேறு இறைவாக்கினர்கள், பொய் வாக்கினர், ஏறக்குறைய 400க்கு மேற்பட்டவர்கள் அங்கே பீடம் அமைத்து அங்கே பலிப்பொருள் வைத்து கூக்குரலிடுகிறார்கள். நாள் முழுவதும் அவர்கள் தங்கள் கைகளையெல்லாம் ஆங்காங்கே வெட்டி இரத்தம் சொட்ட சொட்ட பாகால் பாகால் என்று சுற்றி சுற்றி ஆடி பாடி கூச்சலிட்டு முயற்சிக்கின்றார்கள். ஒன்றும் நிறைவேறவில்லை. பாகால் தெய்வம் வரவில்லை. அதற்கு பின் அனைத்தையும் அப்புறப்படுத்தி கழுவி தூய்மைப்படுத்தி புதியதொரு பீடம் அமைத்து அங்கே காளை வெட்டி அவர் அங்கே அந்த பீடத்தின் மீது வைத்து, இஸ்ராயேல் மக்களின் உண்மை தெய்வமே யாவே கடவுளே, இவர்களுக்கு முன்னால் நீர் நிரூபித்து காட்டும், நீர்தான் உண்மை கடவுள், உயிருள்ள கடவுள், உடன் இருக்கும் கடவுள் என்று எலியா இறைவாக்கினர் மன்றாட அங்கே வானிலிருந்து நெருப்பு வந்து அந்த பலிப்பொருட்களையெல்லாம் சுட்டெரித்து அவர்களுக்கு முன்னால் நிரூபித்தது. அப்பொழுது அந்த பொய் வாக்கினர்கள் 400 பேர் கொல்லப்படுகிறார்கள். அரசன் கோபமுற்று சினமுற்று அவர்களை கொல்லச் சொல்கிறான். எலியா உடனே அங்கிருந்து மறைவாக இந்த கார்மேல் மலை ஒரு குகையிலே தங்கி அவர் ஜெபத்திலே இறைவனுடைய பிரசன்னத்திலே அங்கே இருப்பதை நாம் காண்கிறோம். தொடர்ந்து அதற்கு பின் அந்த கார்மேல் மலை ஒரு சிறப்பு பெற்ற இடமாக ஆண்டவர் இயேசுவுக்கு பின் பலர் அங்கே சென்று ஜெபிக்க தியானிக்க, பல துறவிகள் அங்கே நாட்களை அங்கே பல்வேறு விதங்களிலே இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்ந்ததாக வரலாறு உண்டு. அப்படித்தான் அந்த கார்மேல் மலை சிறப்பு பெற்று கார்மேல் சபை ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டு அங்கே ஃபாதர் சைமன் ஸ்டோக் அருட்படி அவர் அங்கே மிகவும் தவம் இருந்து ஜெபிக்கும் போது அன்னை மரியாள் கரத்திலே உத்திரியத்தை பிடித்து கொண்டு காட்சி கொடுத்ததாக நமக்கு வரலாறு கூறுகிறது. அதை அணிந்திருப்பவர்கள் நிச்சயம் பாதுகாக்கப்படுவார்கள். எந்த தீங்கும் நெருங்காது, எந்த தீமையும் அவர்களை எந்த விதத்திலும் பாதித்து விடாது. அவர்கள் மரணம் அகால மரணமாக இருக்காது, அந்த ஆண்டவனின் பிரசன்னத்திலே இருக்கும் என்று வாக்களிக்கின்றார். அந்த வாக்குக்கொப்பதான் தொடர்ந்து நாம் வரலாற்றிலே இந்த கார்மேல் அன்னையை மாட்சிப்படுத்தி மகிமைப்படுத்தி இறை பிரசன்னம், இறை உடன் இருப்பு நமக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்த கொண்டாடுகிறோம். இன்றைய வாசகங்களும் இதை இன்னும் உறுதிப்படுத்துகின்றது. ஓரேபு மலை, இன்னொரு மலை, அங்கே மோசே ஒரு எரியும் முட்புதரை பார்ப்பதாக இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அங்கே நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அந்த செடி கருகவில்லை, அப்படியே இருக்கிறது பசுமையாக. ஆனால் நெருப்பு பிழம்பு அங்கே இருக்கிறது. அருகிலே சென்று காண சென்ற போதுதான் கடவுளின் குரல் கேட்பதை உணர்கிறார். மோசே மோசே என்று கடவுள் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய அக்கறையை, தன்னுடைய உடன் இருப்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய மக்கள், இஸ்ராயேல் மக்கள் துன்பப்படுவதை
அவர்கள் துயரத்தை கண்டதாக, அவர்கள் அழுகுரலை கேட்டதாக மோசேக்கு அறிவித்து, மோசே வர வேண்டும், தனக்கு துணையாக இருக்க வேண்டும், இந்த மக்களை மீட்க, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வர வேண்டும் என்று அழைப்பு வருவதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் வெளிப்பாடு உன்னதமானது. அது எப்போதும் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. இன்றைய நற்செய்தி சொல்கிறது, அவர் பெரிய பெரிய அறிஞர்களுக்கு வெளிப்படுத்துவதில்லை, அறிவாளிகளுக்கு அல்ல, நிறைய படித்து பட்டம் பெற்றவர்களுக்கு அல்ல, செல்வந்தர்களுக்கு அல்ல, ஏழை எளிய குழந்தைகளுக்கு. அந்த குழந்தை மனம் நமக்கு இருந்தால் நிச்சயம் கடவுளை காண்போம், அவர் பிரசன்னத்தை உணர்வோம், அவருடைய உடன் இருப்பை அனுபவிப்போம். அப்படி அனுபவிக்க நாம் குழந்தைகளாக மாற, அந்த குழந்தை மனம் கொண்டவர்களாக நாம் அனைவரும் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். அந்த அன்னை மரியாள் நமக்கு துணை நிற்கட்டும். நாம் எல்லோரும் இந்த மலை மட்டுமல்ல, எல்லா மலைக்கும் உயர்ந்த மலை அந்த கல்வாரி மலை. அங்கே ஒவ்வொரு நாளும் திருப்பலி வழியாக செல்கிறோம். இயேசு தன்னையே நம் அனைவருடைய விடுதலைக்காக, மீட்புக்காக அர்ப்பணித்த அந்த மலை. ஒவ்வொரு திருப்பலியும் நம்மை அழைக்கிறது கார்மேல் மலை மட்டுமல்ல, அங்கிருந்து கல்வாரி மலைக்கு. ஆகவே இன்று நாம் நம்மையே கொடுப்போம். அந்த கல்வாரி மலையிலே நாமும் இருப்பதாக நம்மையே இணைத்து கொள்வோம். அந்த இயேசு நம் ஆண்டவர், அவர் தன்னையே நமக்கு பலியாக்கியவர், நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பீடத்திலே பலியாக்கி கொண்டிருக்கிறார். இதோ உங்களுக்காக கையளிக்கும் என் உடல், இதோ உங்களுக்காக சிந்தப்படும் என் இரத்தம் என்று கையளிக்கின்றார். ஆகவே அவரை பெற்று அனுபவித்து வாழ, நாமும் அந்த மீட்பின் பலன்களை உணர, அவருடைய உடன் இருப்பு நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்த, நாம் போகும்போதும் வரும்போதும் அவருடைய காவல் நமக்கு எப்போதும் துணை நிற்க வேண்டுவோம். இந்த திருப்பலி வழியாக அன்னை மரியாள் நமக்காக பரிந்துரைத்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை என்றும் அரவணைத்து காப்பாளாக. ஆமென்.